morning, dear aspirants. Today's news. First news. Gero of judicial officers in Bengal a challenge to Supreme Court, Chief Justice of India. So actually, another issue என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR, the updation of electoral roll has been in the process for past 3 to 4 months. அந்த டைம் அந்த ப்ராசஸை சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்காக some judicial officers has been appointed in that team. அப்போ அந்த அப்பாயிண்ட் ஆயிருக்கிற ஜுடிஷியல் ஆபீசர்ஸை மாப் என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா வந்து சூழ்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு 9 மணி நேரம் தொடர்ந்து ஆபீசர்ஸ் ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் ஹாஸ் பின் கண்டெய்ன்டு, தனியாக கண்டெயின் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இட் ஹாஸ் பின் சீன் அஸ் அ கிரிமினல் கண்டெம்ட் அகேன்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ இஷ்யூ என்ன இதான். ஸோ இதோட லீகல் பேக்கிங் என்ன, வாட் ஆர் த இஷ்யூஸ் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிறத தான் ப்ரிலிம்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஸோ கேரோ அப்படிங்கிறது 7 அபிஷியல் ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், 7 ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் வலுக்கட்டாயமா பிடிக்கப்பட்டவங்க 7 ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், அதுல இன்க்ளூடிங் 3 விமன் ஓவர் 9 ஹவர்ஸ், 9 மணி நேரம் தொடர்ந்து. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னெல்லாம் டினை ஆயிருக்கு லீகல் டேர்ம்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, they have been denied food, water and pelted with stones, கற்களால எரியப்பட்டிருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனே ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஏன்னா ஜுடிஷியல் ஆபீசர்ஸுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த நாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பேசியிருக்காரு. ஸோ ட்ரிகர் என்ன, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அத அந்த அந்த SIR ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்குள்ளதான் இந்த இஷ்யூ. So Supreme Court has observed it as a complete failure of civil and police administration. CJI criticized both civil and police administration as a complete failure அப்படின்னு சொல்லியிருக்காரு. Administration failure. So strong contention. Chief Justice of India எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, it will be come under the criminal contempt. Criminal contempt கீழே கொண்டு வந்து கேஸ் ஃபைல் பண்ண வச்சிருக்காரு. and then the case has to be probed by CBI or NIA அப்படிங்கிறது டெரரிசம் அகேன்ஸ்டா பிரைமரி அப்ஜெக்டிவ். அந்த NIA என்னன்னா டெரரிசம் அகேன்ஸ்ட் தான், CBI வந்து ஸ்பெஷல் அஃபென்ஸ். ஸோ இந்த 2 ஏஜென்சியில எந்த ஏஜென்சி வேணா அதை விசாரிக்கிற ப்ரோபு கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸா எடுத்திருக்காங்க. கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வர்ஸ் above the civil contempt. So ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். கிரிமினல் கண்டெம்ட் இங்க டெஃபினேஷன்ஸ், என்னென்னலாம் ப்ரொசீடிங்ஸ் என்னென்னலாம் ஆக்ஷன் நடந்தா அது கிரிமினல் கண்டெம்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டலைசஸ். ஸோ ஒரு ஜட்ஜையோ இல்ல ஒரு வேர்டிக்டையோ மாரலாவோ இல்ல லீகலாவோ அதை வந்து டிமாரலைஸ் பண்றதுக்கு, ஒரு கிரிட்டிக்ஸ் பண்றதுக்கு, ஸோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மாரலாவோ இல்ல லீகலாவோ கிரிட்டிசைஸ் பண்றதா அது இட் வில் பி கம்ஸ் அண்டர் த கிரிமினல் கண்டெம்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ப்ரீஜுடைஸ். ப்ரீஜுடைஸ் அப்படிங்க, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் கோர்ட் கொடுக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு அஃபென்ஸ் நடந்து ட்ரையல் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கான்விக்ட் அகேன்ஸ்டா டெத் சென்டென்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம டிவில யூடியூப் சேனல்ல டிபேட்ல நடக்குது இல்லைங்களா, அந்த டிபேட்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் தான் பேசுவாங்க. பாசிபிலிட்டிஸ் பேசுறதுக்கும் கன்ஃபார்ம் இதுதான் நடக்கும்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிஃபை பண்ணி ப்ரீஜுடைஸ் பண்ணா இட் வில் கம் அண்டர் த கிரிமினல் கோர்ட். பாசிபிலிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணா இட் வில் நாட் கம் அண்டர் த கிரிமினல் கோர்ட், கிரிமினல் கண்டெம்ட். அடுத்து அப்ஸ்ட்ரக்ட்ஸ். ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி. ஸோ ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் நடக்கக்குள்ள அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஒரு பெலட்டிங் ஸ்டோனோ இல்ல ஏதாவது ஒரு அட்டாக் நடந்தா அது கிரிமினல் கண்டெம்ட். ஸோ இதெல்லாம் கிரிமினல் கண்டெம்ட். எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஜட்ஜஸ், பப்ளிஷிங் மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்சிங் த ஆன்கோயிங் ட்ரையல். ஆன்கோயிங் ட்ரையல் நடந்துட்டு இருக்கக்குள்ள கோர்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ற எவிடன்ஸ் அது ஓகே, அது கோர்ட் வில் ஸ்க்ரூட்டனைஸ் த எவிடன்ஸ் இஸ் த ரைட் ஆர் ராங் அப்படிங்கறத அதோட சொல்லுவோம். பட் பப்ளிக்கா அந்த ட்ரையல் சம்பந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸை லீக் பண்ணக்கூடாது. இவடால் தே ஆர் டூயிங்னா தே வில் பி கம்ஸ் அண்டர் த கிரிமினல் கண்டெம்ட். டிசோபேயிங் த கோர்ட் டெக்கோரம், இதெல்லாம் கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மி. இஃப் கோர்ட் கிவிங் ஆர்டர்னா இஃப் a person is not obeying the order perfectly அப்படின்னு சொல்லலாம். ஆர்டரை ஒபே பண்ணா அது சிவில் கண்டெம்ட். அந்த அளவுக்கு அது சிச்சுவேஷன் வர்ஸ் ஆகுது.
ஆனா இப்ப மேற்கூறிய காட்ட சுச்சுவேஷன்ல என்ன செஞ்சாலும் அது கிரிமினல் கண்டென்ட், அதை விட கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி. கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எந்த ப்ரொவிஷன் மூலமா இந்த கிரிமினல் கண்டெம்ப்டை நம்ம சொல்ல முடியும்? கோர்ட் கேன் பனிஷ். ஸோ கிரிமினல் ரெக்கார்டா இதை எடுத்து வச்சு, கோர்ட் ரெக்கார்டா இதை எடுத்து வச்சு கேன் பனிஷ். அதே தான் ஹைகோர்ட்ஸுக்கும், ஹைகோர்ட் அந்த சொல்றது, ஹைகோர்ட்டுக்கு சேம் பவர் இருக்குன்னு சொல்றது ஆர்டிகல் 215. பனிஷ்மெண்ட் ஃபார் த கிரிமினல் கண்டென்ட் வில் பி 6 months, 6 மாசமோ இல்ல 2000 பெனால்ட்டியாவோ கொடுக்க முடியும். ட்ரூத் டிஃபென்ஸ், இது வந்து ஒரு பிரின்சிபல் மாதிரி, ஓகேவா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட ப்ரொமோட் பண்ற மாதிரி ட்ரூத் டிஃபென்ஸ் இந்த ஒரு கேஸ்ல இதை எடுத்து காட்ட முடியும், அததான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் நியூஸ். கவர்னர் பவுண்ட் பை கேபினெட்ஸ் அட்வைஸ் ஆன் ரிமிஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ பேர்டனிங் பவர் இட் ஹஸ் பீன் லைட் வித் போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். அப்போ அந்த பார்டனிங் பவரை யூஸ் பண்றது கவர்னர் அண்ட் பிரசிடென்டோட டிஸ்கிரிஷனரியா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நியூஸ்ல வர்றது. ஸோ இட் இஸ் நாட் டிஸ்கிரிஷனரி. போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு ஒபே த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை எய்தர் கவர்னர் ஹெடட் பை சிஎம். அந்த கவர்னர் முடிவு பண்ற விஷயங்கள்ல சிஎம் ஹெட் பண்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்க முடிவு எடுக்கிறதுல வந்து பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த கேஸ். நோ டிஸ்கிரிஷனர். கவர்னர் வந்து டிஸ்கிரிஷனரியா இந்த பேர்டனிங் பவர்ஸை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கான கேசஸ் டைம்லைன் 1974ல சம்ஷேர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால், அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா கொடுத்தது கவர்னர் ஆக்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரியல் அட்வைஸ் தான், டிஸ்கிரிஷனரியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது 1974ல இருந்த ஒரு வெர்டிக்ட். 1918ல மறுராம் சேம் அதே வெர்டிக்ட மறுபடியும் இன்டென்சிவா சொல்றாங்க. சேம் அண்ட் பேரறிவாளன் ரிலீசஸ் இன் 2022 சேம் மறுபடியும். ஸோ திரும்ப அதே கவர்னர் கேனாட் ஆக்ட் ஆன் டிஸ்கிரிஷன் வைல் யூட்டிலைசிங் த பவர் தட் இஸ் பார்டனிங் பவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த clemencing power, that is pardoning power, is imbibed in the governor and president. First pardon கம்ப்ளீட்டா ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெத் சென்டென்ஸ் கவர்னருக்கு கிடையாது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா இஃப் அட் ஆல் யூசிங் பார்டனிங் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்றதுதான் பார்டனிங் பவர். கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஸோ அதை லைட் பண்ணலாம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வேணா ஒரு லிமிட்டட் டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ள முடிக்கலாம் சொல்றது கம்யூட்டேஷன். ரிமிஷன் வந்து அதையும் சென்டென்ஸை இன்னும் ரெடியூஸ் பண்றது. ஸோ ரெண்டுத்துக்கு கம்யூட்டேஷனுக்கும் ரிமிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா தனிமை சிறைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இவட அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து தனிமை சிறையா இருந்தா அதை தனிமை சிறை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா அது கம்யூட்டேஷன். அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணா ரெமிஷன். அடுத்து ரெஸ்பைட் அப்படின்னா இவனால பர்சன் இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு விமனா இருந்து அவங்க சப்போஸ் ஒரு பிரெக்னன்சில இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷல் டைமை முன் வச்சு அவங்களோட சென்டென்ஸை குறைச்சாங்க அப்படின்னா அது வந்து ரெஸ்பைட். ரிப்ரைவ்ங்கிறது இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை ஸ்டே பண்ணி வைக்கிறது. ஸோ அமுல்படுத்தாம ஸ்டே பண்ணி வைக்கிறது வந்து ரிப்ரைவ். ஓகேவா? இதுதான் ஒரு பவருக்கும் உள்ள கண்டென்ட்ஸ். ஸோ கவர்னர் வெர்சஸ் பிரசிடென்ட் எந்த ஆர்டிகல் யாருக்கு அப்படிங்க? ஆர்டிகல் 161 வந்து கவர்னருக்கு, பிரசிடென்ட்டுக்கு வந்து 72க்கு. ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா கவர்னர் கேனாட் பேர்டன் லைஃப் டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸுக்கு பேர்டன் கொடுக்கவே முடியாது யார்? கவர்னர். அண்ட் கோர்ட் மார்ஷல் அந்த விஷயத்திலயும் கவர்னர் தலையிட முடியாது. பட் அந்த ரெண்டு கப்பல் ஆஃப் விஷயத்துல பிரசிடென்ட் கேன் டேக் டெசிஷன் அண்ட் ஆல் லொகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ். Hit by West Asia crisis, manufacturing activity slows to 45-month low in March. ஸோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. HSBC அண்ட் S&P அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல டியூ டு தி வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்ட் டோட்டல் ப்ரொடக்ஷன், பிரைவேட் செக்டார்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகல,
the pace of momentum is getting reduced அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டோட அவுட்புட். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், ஈரான் வெர்சஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், அதான் கிரைசிஸ்னால the blocking of Hormuz Strait leads to LPG reduction and crude oil reduction. ஸோ இதெல்லாம் தான் காரணம். காஸ்ட் ப்ரெஷர் என்ன அப்படின்னா, அந்த crude oil பிரைஸ் எல்பிஜி பிரைஸ் அதிகரிச்சதுனால the input, ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்றதுக்கு ரா மெட்டீரியல் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, the price of the input will be high raised. அப்போ ஆக்சுவலா என்ன ஆகும், ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் will also getting raised. அப்போ இன்ஃப்ளேஷன், அப்போ ப்ரொடக்ஷனோட குவான்டிட்டி குறையும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. டிமாண்ட் குறையும், இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் குறையுது, ஒட்டுமொத்த ப்ராடக்டோட அவுட்புட்டும் குறைஞ்சிருக்கு. கீ ஃபேக்ட்ஸ். ஸோ இதுல வர்ற டேட்டாஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவோம், 0, 1, 2, 3 சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த ரிப்போர்ட்டோட டேட்டா எப்படி சொல்லணும்னா 50 பேஸ் என்ன வச்சிருப்பாங்க. இஃப் இட் ஆல் பிலோ 50 அப்படின்னா, பிலோ 50னா ரெட் கலர்ல அந்த டேட்டா ரிலீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ட்ராக்ஷன், ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு, லோவா இருக்குன்னு அர்த்தம். அபோவ் 50 அப்படின்னா கிரீன், கெட்டிங் குட் அப்படின்னு தான் அர்த்தம். ஈக்குவல் டு 50னா எந்த சேஞ்ச் இல்லை, இதுக்கு ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. நமக்கு இப்போ வந்து 54 சம்திங் இருக்கும். அப்ப பாஸ்ட் இயர்ல 58 இருந்து 54 அப்படின்னா என்னன்னா, the pace of momentum for the production is getting reduced. இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட அவுட்புட். பிஎம்ஐ என்னத்தை மெஷர் பண்ணுவோம் அப்படி, எதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸா இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னா, நியூ ஆர்டர்ஸ். இப்போ ஒரு ஃபேர்ம்ல ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறது ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா, அப்ப அந்த 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 ஆர்டரை பொறுத்து தான் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நியூ ஆர்டர்ஸ், சப்ளைஸ் டெலிவரி டைம், ரெடியாகி அங்கே கொடுக்குற டைம், அவுட்புட், ஒட்டுமொத்த அவுட்புட், அந்த ஒரு ஃபேர்ம்ல இருந்து எவ்வளவு அவுட்புட் வருது, அது ஸ்டாக் ஆஃப் பர்ச்சேசஸ், அந்த ப்ராடக்டை ரெடி பண்றதுக்கு ரா மெட்டீரியல் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது. ஸோ ஒட்டுமொத்த எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாம் பிஎம்ஐல பராமீட்டர்ஸா வச்சு ரிலீஸ் பண்றது தான் இந்த அவுட்புட். ஓகேவா. ஸ்ட்ராங் ஃபேஸ் 58, 52 வந்து ஃபாலிங், 48 வந்து கான்ட்ராடிக்ஷன் ஃபேஸ். அந்த பேஸ் லைன் வச்சு சொல்லலாம். ஸோ ட்ராப்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, இட் இஸ் நாட் ரிலீஸ்டு பை ஆர்பிஐ கவர்னர். இது வந்து ஒரு HSBC அண்ட் எஸ்பியோட ஒரு பிரைவேட் ரிப்போர்ட் தான். ஓகேவா. சர்வே பேஸ்ட் இண்டெக்ஸ் பை S&P குளோபல். செப்பரேட் பிஎம்ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். சர்வீஸுக்கு தனியா, மேனுஃபேக்சரிங் தனியா. Then last news, CAPF bill passed in Lok Sabha amid opposition walkout. So CAPF bill, certain provision has been added. என்னன்னா, IPS ஆபீசர்ஸ் வந்து இந்த CAPF அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு டைம் வந்து இருக்க முடியும், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வில் பி ஃபில்டு பை த IPS ஆபீசர்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷனோட ரிலீஸ் ஆயிருக்கு இந்த CAPF பில். ஓகேவா. அப்படி அந்த ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிறது என்னன்னா 50% ஆஃப் ஐஜிஸ். ஸோ இந்த சிஏபிஎஃப்ல டிஃபென்ஸ் பேக்ரவுண்டா வச்சிருக்கிற ஆபீசர்ஸ் மட்டும் இல்லாம ஐபிஎஸ் போலீஸ் பேக்ரவுண்டா வச்சிருக்க ஆபீசர்ஸ் இருக்கணும். அப்படி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்க முடியும்னா 50% ஆஃப் டோட்டல் ஆபீசர்ஸ் ஆஃப் ஐஜி லெவல் வில் பி ஃபில்டு பை ஐபிஎஸ். அடுத்து 67% ஆஃப் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல், 67% அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஐபிஎஸ் அண்ட் 100% ஆஃப் ஸ்பெஷல் டிஜி அண்ட் டிஜி எல்லாமே ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். ஸோ நம்ம பிரிலிம்ஸ் ஆங்கிள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, what and all are the CAPF forces which is deployed in India and which forces will focus on what issue அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்றது. they have to safeguard the territory in the border. அதுதான் வந்து பிஎஸ்எஃப். சிஆர்பிஎஃப்ங்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர். இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதுல வந்து டெப்ளாய் ஆகிறதுலாம் சிஆர்பிஎஃப் தான். லா அண்ட் ஆர்டர், ஆன்டி நக்சல் இந்த சத்தீஸ்கர் இந்த ஏரியாலாம் நக்சலைட்ஸ் அதிகம் இல்லைங்களா, அந்த ஆன்டி நக்சல் ஆபரேஷன்ஸை ஃபீல் பண்றது யாருன்னா சிஆர்பிஎஃப். சிஐஎஸ்எஃப் வந்து செக்யூரிட்டி யூனியன் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை செக்யூர் பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். லைக் ஏர்போர்ட், ஆல் பிஎஸ்யூஸ், இப்போ என்எல்சி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் தான் கன்னோட இருப்பாங்க. அடுத்து ஐடிபிபி, இண்டோ சைனா பார்டர், இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ஒட்டுமொத்த பார்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது ஐடிபிபி. எஸ்எஸ்பி வந்து அதே மாதிரி நேபாள் பூட்டான் பார்டர்ல பாதுகாக்க வேண்டியது எஸ்எஸ்பி. அசாம் ரைஃபிள் வந்து நார்த் ஈஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி, ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபோர்ஸ் இதுதான் அசாம் ரைஃபிள்ஸ் தான். நார்த் ஈஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சிக்காக அசாம் ரைஃபிள்ஸ்.
என்எஸ்ஜி வந்து கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஹாஸ்டேஜ் செக்யூர். ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு எலிட் ஃபோர்ஸ். இதுதான் என்எஸ்ஜி, பர்டிகுலர் ட்ரெயின் ஃபார் ரெஸ்கியூயிங் அண்ட் கவுண்டர் டெரரிசம். ஸோ பிலிம் ஸ்டாப் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்றதா இந்த சிஏபிஎஃப். அண்ட் டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான். சிஏபிஎஃப் வந்து ஹெட் பண்றது ஹோம் மினிஸ்ட்ரி, ஆர்மியை கண்ட்ரோல் பண்றது வந்து டிஃபென்ஸ். ரெண்டுமே குழப்பம், அதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? ஸ்பெஷல் பாயிண்டர்ஸ், அசாம் ரைஃபிள் வந்து டூயல் கண்ட்ரோல், ஆர்மி அண்ட் அட்மினிஸ்டர் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். டூயல் கண்ட்ரோல், ஆர்மியும் உள்ள இன்வால்வ்டு, ஹோம் அஃபேர்ஸும் இன்வால்வ்டு. எங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் மட்டும், ஏன்னா இது ஓல்டஸ்ட், அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து என்எஸ்ஜி எலிட் ஃபோர்ஸ். My question, examine the impact of West Asia conflict on India's manufacturing sector. Manufacturing sectorல வெஸ்ட் ஏசியாவோட இஷ்யூ, அந்த கான்ஃபிளிக்ட் தான் நடக்கிறது. How cost pressures and market uncertainty affect the industrial activity. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன், அதனால ரா மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ இந்த சைக்கிள் இருக்குல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு கொஸ்டின் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக திருப்பி தருவோம். Thank you.